பாட்டிலுக்கு 10 ரூபா, பாட்டிலுக்கு 10 ரூபா, பாட்டிலுக்கு 10 ரூபா. பயங்கரமான சினிமா பார்க்க போறோம். லெட் ஜெப்பலின் பாட்டை போட்டு அப்படி வருவாரா? ஆமா, இன்னைக்கு பார்த்தா வேண்டியதான். டக்கு டக்குன்னு வருவாரு. இன்னைக்கு எல்லாம் சினிமாடா டேய். ஓய்யால போறா. என்னை பொறுத்த வரைக்கும் என் குடும்பத்தை நேசிக்கிறத விட என்னுடைய மாவட்ட மக்கள், என்னுடைய தொகுதி மக்களை நான் ரொம்ப அளவுக்கு அதிகமா நேசிக்கக்கூடியவன். ரொம்ப அளவுக்கு அதிகமா அவங்களுக்கு உண்மையா இருக்குன்னு நான் நினைக்கக்கூடியவன். அடங்கப்பா, இது உலக நடிப்புடா சாமி. என்னை யாராலையும் அழிக்க முடியாது, நானே அழிச்சுப்பேன். உனக்கு மட்டும்தான் குறிப்பா தெரியுமா? எனக்கு தெரியும்டா. அட பரதேசி, நீ ஏன்டா குறுக்க வந்த? கல்லுதான் பாஞ்சு வருதுன்னு தெரியல, திடீர்னு குறுக்க வந்தா கல்லுக்கு பிரேக்கா போட தெரியும். அறிவு கெட்டவன். இந்த ஃபைட்டோட ரிசல்ட் என்னன்னா ஒரு இட்லி கடை தரசாயிருச்சு. ஷோ, பெரியவங்க பேசிட்டு இருக்கப்ப சின்ன பசங்க பேசக்கூடாது. அவ ஒழுங்கா ஒரு பிரச்சாரம் பண்ணிட்டு போயிருந்திருப்பான். சும்மா இருந்தவன நோண்டி சூப்பர் ஸ்டார் ஆக்கி விட்டீங்க. விட்டா சிஎம் ஆயிடுவா போல இருக்க. எதிரிங்க உருவாகிறது இல்லைங்க, நாம தான் அவனை தூக்கி உள்ளேயாவது போடுங்கயா. முடியாதுங்க, சட்டப்படி அவனை எதுவுமே செய்ய முடியாதுங்க. யோ, ஏதாவது பண்ணுங்கயா. அவனை ஒண்ணுமே பண்ண முடியாது போல இருக்க. ராஜா, நான் எல்லா சினிமாவும் பாத்திருக்கேன். எம்ஜிஆர் சண்டை போடுறத பாத்திருக்கேன், சிவாஜி நடிப்பை பாத்திருக்கேன், ரஜினி ஸ்டைல பாத்திருக்கேன், கமல் பல மாறுவேஷத்துல நடிக்கிறத பாத்திருக்கேன். ஆனா அவ்வளவு பேர்த்தையும் ஒரே நேரத்துல கொண்டு வந்திருக்க பத்தியா, ரொம்ப ஆச்சரியமா இருக்கு ராஜா. ஆனா நீ சிவார்சே இல்லாம அவார்டு வாங்கிடுவியா? அவார்டு வாங்கி என்னங்க அது எப்படி ஆயி போச்சு? படுபாவிங்க எல்லாருமா சேர்ந்து உங்களை இந்த நிலைமை கொண்டு வந்து விட்டாங்களே. உள்ள போய் என்ன பண்ண போறீங்க? அதே கல்லோடைப்பீங்களா? புல் புடுங்குவீங்களா? தட்டு கழுவுவீங்களா? நான் வேணா ஜெல்லர் கிட்ட சொல்லி கிச்சன்ல கடிக்கின்ற வேலை வாங்க. சும்மா அதறதுல தப்பு பண்ணிட்டீங்க சிவாஜி, உங்களை ஏதாவது பண்ணணும். இது என்ன பிரமாதம்? இது விட பெசலைட் ஒண்ணு இருக்கு. ரெண்டு பேருக்கு நடுவுல தான் போட்டியே. ஒன்னு இன்னொன்னு. இந்த சாம்பாரை நான் சாப்பிட்டே பார்க்கணும் மேடம். ஐயோ, நிஜமாவே அருமையா இருக்குங்க சாம்பார். மேடம், இந்த கையில சமைச்சீங்க, வெச்சுவோங்க மேடம். இது உங்களுக்கு, இது எங்க சிஎம்க்கு வெச்சுவோங்க சார். இப்படி ஒரு சாம்பார் போட்டா நான் திரும்ப பிரைமரி போய் படிப்பேன் சார். டென்ஷன். தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிருங்கம்மா, என்னை மன்னிச்சிருங்க. நான் பொம்பளை ரொம்ப மதிக்கிறேன், ஆனா இப்ப எனக்கு வேற வழியே இல்லம்மா. கடமை தவறாத ஒரு இட்லி கடை. 6:10 இட்லியை ஊத்தி வியாபாரத்தை ஆரம்பிச்சான்னா 9 மணிக்கு கடையை இழுத்து மூடிட்டு போய்கிட்டே இருக்கும். 10 மணிக்கு பல்ல தேய்ச்சி குடிப்பாதா? புரியா சார்? பழக்கம் போல ஒரு நாள் கடைக்கு வந்து இட்லியை ஊத்த ஆரம்பிக்கிறான் சார். 6 குழி உள்ள தட்டுல மாவை ஊத்தி அவிச்சு எடுத்தா 5 இட்லி தான் சார் இருந்துச்சு. என்ன அது ஆச்சரியமா? அப்ப அந்த ஒரு இட்லி எங்க? அந்த ஒரு இட்லி எங்க? ஒரு இட்லி எங்க? ஆடியன்ஸ் இருந்து ஆபரேட் வரைக்கும் மண்டைய போட்டு பழப்பிக்கிட்டு இருக்காங்க. கிளைமாக்ஸ் அந்த ஹீரோ ஆவி பறக்க எப்படி அந்த இட்லியை கண்டுபிடிக்கிறாங்கிறதா தான் கதை. ஜோக் ஜோக் இல்ல இல்லையா? என்ன பண்றது? என்ன தப்பு? இந்த பாரு, நடுவுல ஒண்ணு வருது பாரு. யார் அது? யார் தம்பி? பாத்துறா என்ன இட்லி கடை வைக்கிறானா? இல்லப்பா, அடுத்து ஆட போறாங்க. ஆப்பா வியாபாரம் பண்ண போறான். இந்த படத்தை பாக்கிறதுக்கு முன்னாடி இட்லி சாப்பிட்டுட்டு தான் போனேன். உண்மையாவே நல்லா இருந்துச்சு. இட்லிய சொன்னேன். யாரோ என்ன தூக்கணும்னு தெரியுறீங்க, ஆனா இதெல்லாம் விசாரிச்சு கண்டுபிடிக்கதான் நேரம் இல்ல. ஆனா கண்டுபிடிச்சிட்டேன். கடையில மிஞ்சி போடுறது கொண்டு தொலைல போட்டு பழனி, எப்படா வந்த? எப்ப வந்தயா? என்னைய பார்க்கவே இல்ல நீ? டேய், நீ என் மேல மிதிச்ச கூட நான் கவலைப்படலடா. எப்ப வந்தேன்னு கேட்ட பத்தியா? அதுதான்டா என்ன கொள்ளுது. ஆமா, என்ன நடந்துச்சு? என்ன வேமா ஓடுற அந்த டயரு? காரை விட வேமா போகுது. ஏய், நில்லு. ஏய், பெரும்பாடு
கஷ்டப்பட்டு கந்து வட்டிக்கு பணம் வாங்கி இட்லி கடை போட்டிருக்கேன். அதுல டயர் ஓட்டுறியா டயரு? நல்லாவே இருக்க மாட்டேன். என்னப்பா சக்தி என்னாச்சு? என்னையா? ஒண்ணும் இல்ல சித்தப்பா, ஒரு சின்ன கனவு. கனவா? என்ன கனவு? யாராங்க பாரு பாரி பாரி. உனக்கு வேற கல்ல சாமா வாங்கி தரேன் என்னப்பா. சரிப்பா. ஆபத்து வந்தவன அப்படியே கஸ்டமரா மாறி கலண்டாங்க. ஏண்டா கனவா இருந்தாலும் ஒரு நியாயம் வேணாமாடா? விஜய கூட்டு நாங்க சண்டை போடுறோம். விஜய கூட்டு சண்டை போடுறோம். விஜய் கூட விஜய் கூட அப்ப உன் தகுதிக்கு நான் வரணுமா? உன் தகுதிக்கு நான் வரணும். போட 200 ரூபாய் காசுல போட்டா நீ மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.